நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபை, இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து நமக்காக ஜீவனை தந்ததும் அல்லாமல் உயிரோடு எழுந்தவராய் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் நமக்காகப்பட்ட பாடுகள், சிந்தின ரத்தம், அவர் நமக்காக அடிக்கப்பட்ட அடிகள், அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியாக நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் நமக்காக அவர் சுமந்து தீர்த்தார். சர்வ லோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்த்த ஆண்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட அற்புத அதிசயங்களை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள், அநேக அற்புத அதிசயங்களை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஜனங்கள், இன்னும் அநேக மனமாற்றம் இல்லாதபடி மறுக்கிறவர்களாக காணப்படுகிற சிலரை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். வேதத்தின் அடிப்படையிலே நாம் அதை தியானிப்போம். இந்த தியானத்திலே ஒருவேளை நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம், நம்மில் எப்படி இயேசு ஜீவிக்கிறார், இல்லையென்றால் நாம் இயேசுவை மறுத்தவர்களாய், மறுதலித்தவர்களாய், அவர் நமக்காக பட்ட பாடுகளை நினையாதபடி மறந்து திரிகிறவர்களாய் காணப்படுகிறோமா என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வந்தார்கள். எத்தனையோ அற்புத அதிசயங்களை செய்தார். ஆனால் கூட அவர்கள் அநேக வேளைகளில் இடறி விழுந்தார்கள். பைபிள் ஒரு வசனம் உண்டு, நீதிமொழிகள் 29:1 நீங்கள் வாசம் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், நீதிமொழிகள் 29:1 அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்று சொல்லப்படுகிறது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும், தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. கடுமையான வார்த்தைகளை போல தோன்றும், ஆனால் உண்மை அதுதான். ஆண்டவர் பல முறை எச்சரிக்கிறார், பல முறை என்ன செய்கிறார், சுட்டி காண்பிக்கிறார், பல முறை நம்முடைய தவறுகளை இடித்து காண்பிக்கிறார், கடிந்து கொள்ளுகிறார். நம்முடைய ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். எடுத்த உடனே ஒரு தேசத்தையோ, ஒரு நகரத்தையோ, ஒரு குடும்பத்தையோ, இல்ல ஒரு விசுவாசியோ ஆண்டவர் அழிப்பது கிடையாது, கடிந்து கொள்ளுகிறார். அந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்று மாறியவர்கள் ஆசீர்வாதம் அடைவார்கள். அந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்காதபடி வாழுகிறவர்கள் சடுதி, அவருடைய மரணம் எப்படி இருக்கும் என்று அவளுக்கே தெரியாது, சடுதியில் நாசமடைவார்கள். இதுதான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசி புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசி பார்க்கிறீர்கள் என்று சொல்லலாம். ஆமோஸ் தீர்க்கதரிசி புத்தகம், Glory to God. ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் கல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் சலங்களில்
எல்லா அப்பக்குறையையும் கட்டளையிட்டே, ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆமோஸ் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறார், உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வு. என்ன, சாப்பாடு கூட வழி இல்லாம, சாப்பாடு கூட வழி இல்லாம ஒரு பட்சம், இப்படியெல்லாம் அப்பக்குறையெல்லாம் நான் கட்டளையிட்டேன், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுவும் அல்லாமல் அற்புதம் வர இன்னும் 3 மாதம் இருக்கும் போதே மழையை நான் தடுத்தேன். ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யவும் இன்னொரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யாமல் இருக்கவும் பண்ணினேன். ஒரு வயலின் மேல் மழை பெய்தது, மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிற்று. தெளிவா சொல்றார் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாக, மிக தெளிவாக சொல்றார். 2-3 பட்டணங்களில் மனுஷன் தண்ணி குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்தும் தாவும் தீர்த்து கொள்ளவில்லை. ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள். மறுபடியும் அதான் சொல்றார், நான் எவ்வளவு செய்கிறேன், ஏன் இந்த கஷ்டங்கள் உங்களுக்கு வருகிறது, ஏன் இந்த பாடல்கள் உங்களுக்கு வருகிறது, ஏன் இந்த சோதனைகள் உங்களுக்கு வருகிறது, நீங்கள் என்னிடத்தில் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. இதை உணராமல் போகிறார். இதனால்தான் ஆண்டவருக்கு ஒரே வேலை, நான் இவ்வளவு செய்தோம், என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்களே. 9வது வசனம் சொல்லுகிறது, கற்காயினாலும் விஷப்படியினாலும் உங்களை கண்டித்தேன். வந்ததா? என்ன வந்தது? சத்தமா? இன்னும் சத்தமா? கொரோனா வந்ததா? கண்டித்தேன். உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவு மரங்களிலும் மிகுதியானதை பச்சை புழு அரிந்து போட்டது. உங்களுடைய எல்லா சம்பந்தமெல்லாம் நின்று போச்சு, எல்லா வேலையும் நின்று போச்சு. ஆகிலும் சொல்கிறார், ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமல் போனேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க பாப்பீங்க, நான் சொல்லிட்டு ஆகிலும் 10வது வசனத்துல பாருங்க, ஏத்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள் அனுப்பினேன், உங்கள் வாலிபர் பட்டயத்தாலே கொண்டேன், உங்கள் குதிரைகளை அழித்து போட்டேன், உங்கள் பாளையங்களின் நாற்றத்தை உங்கள் நாசிகளிலும் ஏறப்படினேன், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சோதமை குமராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன், நீங்கள் அக்கினியில் நின்று பறிக்கப்பட்ட கொள்ளியை போல இருந்தீர்கள். என்ன, அக்கினியிலிருந்து பறிக்கப்பட்ட கொள்ளியை போலன்னா கறிக்கட்டை மாதிரி இருந்தீங்க, ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள். ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறதை ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக காரணமே மனம் திரும்பவில்லை. ஜீவன் தந்த இயேசுவுக்கு, நமக்காக ஜீவன் தந்த இயேசுவுக்கு நாம என்ன செய்யல? மனம் திரும்பவில்லை. அவருடைய அன்பை பெற்றோம், ஆதரவை பெற்றோம், அவருடைய ரட்சிப்பை பெற்றோம். ஆனால் அவர்களில் நம்முடைய அன்பு இருக்கிறதா என்றால் இல்லவே இல்லை. இதைத்தான் மிகுந்த வேதனையோடு சொல்லுகிறேன். நான் எவ்வளவோ காரியங்களை மீண்டும் என்னிடத்தில் நீங்கள் திரும்புவதற்காக இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய. நான் இந்த ராஜாக்களின் புத்தகத்தில் நான் வாசித்தேன். 1 ராஜாக்களின் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம். அதில் 13லே நாம் பார்க்கும் பொழுது யெரொபெயாம் என்கிறதான அந்த இஸ்ரவேலின் ராஜா, இந்த யெரொபெயாமை ஆண்டவர் தான் ஏற்படுத்துகிறார். நல்ல கவனமாக எழுத. தாவீது 12 கோத்திரங்களையும் அரசாண்டார். 7 வருஷம் 2 கோத்திரத்தை மாத்திரம் ஆண்டான். 33 வருடம் முழு கோத்திரங்களை
12 கோத்திரங்களுக்கும் ராஜாவாக இருந்தார். அவருடைய மகன் சாலமோன் அதற்கு பிறகு அவன் ராஜ்யபாரத்துக்கு வந்தான். அவனும் என்ன செய்தான்? இஸ்ரவேலை அரசாண்டான். முழு இஸ்ரவேலையும் அரசாண்டான். ஆனா அவனுக்கு பிறகு சாலமோனுக்கு பிறகு, ஏன் சாலமோனுக்கு பிறகு என்று சொன்னால், ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார், ஒரு உடன்படிக்கை செய்தார். என்ன உடன்படிக்கை என்று சொன்னால், உன்னுடைய சந்ததியிலே இந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்வதற்கு ஒரு வாரிசு இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை. என்ன? தாவீதுக்கு பிறகு சாலமோன், சாலமோனுக்கு பிறகு ரெகொபெயாம், இப்படி வாரிசு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு, கட்டளைகளுக்கு, என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் கர்த்தர் நிச்சயமாய் அதன்படி, அந்த வார்த்தையின்படி நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இதுதான் தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆனால் இந்த வாக்குத்தத்தம் எப்பொழுது மாறுகிறது என்று சொல்லி நீங்கள் பார்க்கிறீர்கள் சொன்னால், சாலமோனுக்கு பிறகு அவனுடைய மகன் ரெகொபெயாம் அவன் ஆட்சிக்கு வரும் பொழுது அவனிடத்திலே 12 கோத்திரத்தாரும் வந்து நிற்கிறார்கள். ஐயா, உங்களுடைய தகப்பனார் எங்களுக்கு நிறைய பாரம் வச்சிட்டார், எங்களால் சுமக்க முடியாத பாரம் அவர் காலத்திலே. என்னன்னா, சாலமோன் காலத்துல தான் தேவ ஆலயம் கட்டப்பட்டது. சாலமோன் காலத்துல தான் அநேக அரண்மனைகளை கட்டினான். அவன் தனக்கு ஒரு அரண்மனை கட்டினான், அதோட விட்டுருக்கணும். ஆனா அவன் கொண்டாட்டி, அவனுடைய இன்னொரு கொண்டாட்டி, எல்லாருக்குமே அரண்மனைகளை கட்ட ஆரம்பிச்சான். இந்த அரண்மனைகளுக்கு கட்ட வேண்டிய கல்லு, மண்ணு எல்லாத்தையும் ஜனங்கள் தான் என்ன செய்தாங்க? சுமந்து கொண்டு வந்தாங்க. அது பாரம். அதைத்தான் அவங்க கேட்டாங்க. உங்க காலத்துல நீங்க அதை எங்களுக்கு கொஞ்சம் லகுவாக்குங்க கேட்டாங்களா இல்லையா? கேட்டாங்க. அப்போ இவன் ரெகொபெயாம் என்ன சொன்னா தெரியுமா? சரின்னு சொல்லிருக்கணும். ஆனா இவன் அப்படி சொல்லாம, சரின்னு சொன்னேன் முதியோருடைய ஆலோசனையை கேட்காம, இவன் வயசுல உள்ள இந்த யங்ஸ்டர் கேட்ட உடனே அவன் சொன்ன வார்த்தை தெரியுமா? எங்க அப்பாவுடைய இடுப்பை விட என் சொந்தவர்கள் பெருசுதான். எப்படி? எங்க அப்பா இடுப்பை விட என் சொந்தவர்கள் பெருசு, நான் உங்களை தேர்தலினாலே தண்டிப்பேன் அப்படின்னா. அவ்வளவுதான். 10 கோத்திரம் பிரிஞ்சு போயிட்டு, இந்த 10 கோத்திரம் பிரிஞ்சு போனதுக்கு தலைவனாக வந்தவர் தான் யெரொபெயாம். நல்ல கவனம். அப்போ யெரொபெயாம் யாரோ ஒருத்தனா இருந்தான், எவனோ ஒருத்தனா இருந்தான். அவனுக்கும் அந்த ராஜ குலத்திற்கும் சம்பந்தமே இல்லாத அவனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ராஜாவாக மாற்றுகிறார். ஆனா அந்த யெரொபெயாம் நல்ல கவனமாக ஒரு காரியம் உண்டு. ரெகொபெயாமும் ஆண்டவரை விட்டு வழிவிலகி போயிருக்கார். யாரு? சாலமோனுடைய பிள்ளை. இந்த பகுதியில் ராஜ்யபாரத்துக்குள்ள எந்த ஒரு தகுதியும் இல்லாதவனுக்கு ராஜ்யபாரம் கிடைத்த அந்த யெரொபெயாம் அவன் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, நீங்க சுதந்திரம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி, எதுக்கு? எல்லாரும் எருசலேமில் உள்ள தேவாலயத்துக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா, அங்க மீண்டும் இவங்க இந்த 12 கோத்திரமும் அந்த மற்ற கோத்திரத்தோடு இணைந்து ரெகொபெயாமுடைய ஆளுக்குள்ள பெறுவாங்க. நான் ராஜாவா இருக்க முடியாது, அதனால 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கும். 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கினான். அதை உண்டாக்கி அதை என்ன செய்யலாம்? இஸ்ரவேலருக்கு அந்த 10 கோத்திரங்களுக்கு உள்ள தலைவனாகிய யெரொபெயாம், நீங்க இவங்களை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். கேட்கிறீங்களா இல்லையா? தூங்குறீங்களா? அப்ப இவன் தன்னுடைய ராஜ்ய மேன்மைக்காக ஒரு பெரிய தவறை செய்தான். ஒரு ஜீவனுள்ள தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்து பால் தேன் ஓடுகிற கானான் தேசத்திலே
நிலைநிறுத்தி ஆளுகை கொடுத்த ஆண்டவருக்கு 2 பொன் கட்டுக்குட்டிகளை செய்து, இதுதான் உங்களை ஏற்பு தேசத்திலிருந்து வரப்படின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான் என்று 29வது வசனத்திலே வாசிக்கிறோம். 30வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, இந்த காரியம் பாவமாயிற்று. அல்லேலூயா. அவன் அதோட மட்டும் பண்ணா பரவாயில்ல. 31வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியரின் புத்திரராகிராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக ஏற்படுத்தினான். அல்லேலூயா. ஈனமானவர்கள், கை வண்டி, கால் வண்டி, குருடு, செவிடு, இப்படி ஈனமானவர்களை கொண்டு வந்து அங்கே இவர்கள் தான் ஆசாரியர்கள். அவன் செய்த எல்லாம் இப்படி இவன் என்ன செய்கிறான்? இந்த காரியத்தை அவர் செய்த பொழுது 33வது கடைசி வசனம் சொல்லி 12வது அதிகாரத்திலே, தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். யாரு? யெரொபெயாம். இந்த காரியங்களாம் செய்து அவன் ஒரு பெரிய பண்டிகை ஆசரிக்கும் பொழுது அங்கு வந்த ஒரு தேவ மனுஷன் அந்த பலிபீடத்தை பார்த்து, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறந்தார், அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற வேலைகளின் மேல் ஆசாரியர்கள் உன்மேல் பலியிடுவார், மனுஷருக்கு எழுபோடு உண்மையில் சுத்தரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் இன்றைய தினத்திற்கு ஒரு அடையாளம், இந்த வார்த்தைக்கு ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னா, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அது மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த பலிபீடத்தின் மேலேயே இடிபட்டு கொட்டுண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டான். இப்படி சொன்ன உடனே ராஜா யெரொபெயாமுக்கு ஒரு கோபம். கோபத்தில் என்ன செய்யறான் பாருங்க. 4வது வசனம், பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டினான். இந்த நீட்டின கையை அவனால மடக்கவே முடியும். அல்லேலூயா. கர்த்தர் அனுப்பின தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக நீட்டின அந்த கையை அவனால் மடக்கவே முடியாது. அது மட்டுமல்ல, அந்த பலிபீடமும் அதே மாதிரி என்ன செய்யுது? கொட்டுண்டு போயிட்டு. அல்லேலூயா. அத 5வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிட்டு. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு, அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் புத்தி வருது. என்ன புத்தி வருது? இந்த தேவ மனுஷன் சொன்னபடியே நடந்து போச்சு. நல்லா இருந்த பலிபீடம் என்ன செய்து வெடிச்சு செதறி சாம்பல்லாம் கொட்டு விட்டு போயிட்ட. இப்ப இவன் ஜோபனாதான் என் கை நீட்ட கை மறுபடியும் மடக்கணும், இவன் தான் ஜோபனம். நான் இவனை பார்த்தானே கோபப்பட்டு கை நீட்டினேன் சொல்றான். அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரயோகமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றால், அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தால் ராஜாவின் கை முன்னிருந்தபடி செய்யப்பட்டது. அல்லேலூயா. இப்பமாவது அவனுக்கு புத்தி வந்திருக்கணுமா வரலையா? யோசிப்பாரு. இப்பவாது இந்த சப்போதுக்கு பெறவாது உண்மையான தெய்வம் ஜீவிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இனிமேல் அவருடைய வார்த்தையை கேட்டு அவரால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை கேட்டு என்னுடைய ராஜ்யபாரத்தை நான் நடத்துவேன்னு அவன் மாறி இருக்கணும். ஆனா அவன் அப்படி மாறல. அப்படி மாறாதனால அவனுடைய பிள்ளைக்கு நோய் மரணப்படுகையில் இருக்கும். 14வது வருஷத்துல வாசிக்கும் பொழுது யெரொபெயாமின் குமாரனாகிய அபியா வியாதி விழுந்தான் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு இடையில
இந்த யெரொபெயாமை குறித்து தேவ வார்த்தை என்னன்னு சொன்னா, அவனுடைய வம்சங்கள் எல்லாம் வெற்றுண்டு சாகும். வெளியே சாகிறவர்களை ஆகாயத்து பறவைகள் தின்னும், நாட்டுக்குள்ள சாகிறவர்களை நாய்கள் தின்னும் அப்படின்னு அவ்வளவு பெரிய சாபம் அவனுக்கு இங்க வந்தது. காரணம் என்ன? பலவிதமான கேடான காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே என்ன செய்தான்? அவன் கொண்டு வந்தான். இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் பண்ணுவதற்கு என்னென்ன உண்டு அத்தனையும் செய்தான். இவனுடைய வம்ச வழிகளை தான் நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, இவனுக்கு பிறகு இவனுடைய பிள்ளைதான் அவனுடைய ஆசார் சொல்லிட்டு அவன் இல்ல இன்னும் இல்லை ஆசார் இவருக்கு பிறகு இவனுடைய மகன் நிறைய பேர் வருவாங்க. பாஷாவுக்கு பிறகு சிம்ரிலாம் வெறும் 7 நாள் தான் ராஜாவா இருக்கும். 7 நாள் தான் ராஜாவா இருக்கும். நீங்க அதை 16ஆம் அதிகாரம் 15ஆம் வருஷத்தில் நீங்க வாசிங்கன்னா, யூதாவின் ராஜாவாகி ஆசாவின் 27ஆம் வருஷத்தில் சிம்ரி திர்சாவிலே 7 நாள் ராஜாவாக இருந்தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிம்ரிக்கு பிறகு ஒருத்தர் வரணும். யாரு? அவன் ஆகாப். இந்த ஆகாப் அவன் எப்படி நடப்பாங்கன்னா, அவன் இவங்க எல்லாரும் நடந்ததை விட இதெல்லாம் என்ன, இதை விட நான் இப்படி நான் இன்னும் மோசமா நடக்கும், இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது சும்மா அப்படின்ற மாதிரி இந்த ஆகாப் நடந்து. இந்த ஆகாப்புக்கு பொண்டாட்டியே வந்தது யாரு தெரியுமா? எசபேல். இவர்களுக்கும் அந்த யெரொபெயாமுக்கு சொல்லப்பட்டபடியே இவங்களுடைய காலத்திலும் அதே சாபம். நாட்டுக்குள்ளே சாப்பிடுகிறவர்களை நாய்கள் தின்னும், வெளியிலே சாப்பிடுகிறவர்களை ஆகாயத்து பறவைகள் தின்னும். சுவரிலே நீர் விடும் ஒரு நாய் கூட அவன் குடும்பத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய சாபத்தை அவனும் வாங்கி கொண்டான். யாரு? ஆகாப். இதெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு தகப்பன் இல்லைன்னா ஒருத்தன் செய்யலாம், தப்பு பண்ணும், அந்த தப்பு அதன்படி தண்டனை கிடைக்கிறது, அவனாலே ஆளுகை இழந்து விடுகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை கண்கூடாக பார்த்து வளர்ந்த பிள்ளைகளிடம் அதே காரியத்தை எந்த ஒரு மாற்றமும் மனமாற்றமும் இல்லாமல் மீண்டும் செய்கிறபடினாலே ஆளுகையை இழப்பது மாத்திரமல்ல, குடும்பங்களிலே சாபத்தை கொண்டு வருகிறார்கள். எவ்வளவு ஆண்டவர் தண்டித்தார், சொன்ன வசனங்களின்படி அந்த யெரொபெயா குடும்பத்தில் ஒருத்தருடைய எல்லாரும் வெட்டி போட்டாங்க. அந்த வியாதியில கிடந்த அந்த அபியா மட்டும்தான் நல்ல முறையில கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டான். மற்றபடி அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே வெட்டுண்டு ஊருக்கு வெளியே ஆகாயத்து பறவைகள் தின்னத்தக்கதாக, ஊருக்கு உள்ள சென்றவன் அப்புறம் நாய்கள் தின்னக்கூடிய அளவுக்கு அந்த அவங்களுடைய பிரேதங்கள், அந்த குடும்பமே வெற்றுண்டு சாகப்பட்டது என்று நான் பார்க்கிறேன். இவ்வளவுத்தையும் பார்த்த பிறகு கூட அவர்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அன்புடைய பிள்ளைகள் சில காரியங்களை ஆண்டவர் கொண்டு வரும் பொழுது இன்னொரு பகுதியை நாம் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை நாம் வாசிக்கும் பொழுதும், மார்க்கு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 21 நாம் வாசிக்கும் பொழுதும் சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்கும் பொழுது 18:21 நாம் வாசிக்கும் பொழுது, மார்க் 14:18 இருந்து நாம வாசிக்கும் பொழுது அங்க நம்ம பார்க்கிறோம். அவர்கள் பந்தியமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதைத்தான் லூக்கா 9ஆம் அதிகாரம்
1 6 வரை நான் வாசிக்கும் பொழுது 12 சீஷர்களையும் ஆண்டவர் வரவழைத்து சகலவித பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுத்தமாக்கவும் அவர்களை அனுப்புகிறார். அவர்கள் ஒரு 6ஆவது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் தெரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார். சீஷர்களை ஆண்டவர் இப்படித்தான் பயன்படுத்தினார். அவர்களை சகல அதிகாரம் கொடுத்து பிசாசுகளை துரத்தும்படியான வல்லமே கொடுத்து ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களை ஊழியர்களை பயன்படுத்தினார். ஆனால் அந்த 12 சீஷர்களுக்குள்ளும் ஒருத்தன் எப்படி இருந்தான்? பிசாசமாய். அந்த 12 சீஷருக்குள்ள ஒருவன் ஆண்டவருடைய சகல அதிகாரத்தையும் பெற்று வல்லமையை பெற்று வரங்களை பெற்ற இந்த சீஷனாகிய யாரவன்? யூதாஸ்காரியன். அதான் நாம பார்க்கிறோம். அந்த 14 மார்க் 14 நாம் வாசிக்கும் பொழுது 18 இருந்து நம்ம வாசிக்கும் பொழுது நாம பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் துக்கம் அடைந்து உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொன்ன அத்தனை சீஷருக்கும் ஐயா நானான்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, என்னுடனே கூட தாளத்தில் கையிடுகிறவனாகிய 11 ஒருவனே அவன் என்று சொல்லி மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிரவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அல்லேலூயா. அப்போ எச்சரிக்கை பெற்று யூதர்களிலே சீஷர்களிலே 12 பேருக்கும் ஆண்டவர் பிசாசுகளை துரத்த வியாதிகளை சுத்தமாக்க எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண அனுப்பினா எல்லாருமே அவங்களுடைய வல்லமையோடு செய்தாங்க. அவங்க இவனும் இப்படி மாறுவானான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அன்பும் ஒருத்தர் எப்படி ஆயிட்டான்? மாறிட்டான். ஆண்டவர் எச்சரிக்கப்பட்டார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்கும். அப்படி காட்டி கொடுக்கிறவன் அவனை குறிச்சு என்ன சொல்றாரு? எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும். இவ்வளவு தூரத்துக்கு சொல்லியும் இவன் போய் என்ன பண்றான்? ஓடி போய் என்ன பண்றான்? ஆண்டவருக்கு வேலை பேசுறான். 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுப்பதற்காக 30 காசையும் வாங்கி 30 வெள்ளிக்காசையும் வாங்கி அந்த காசுல ஒரு இடத்தையும் வாங்கி வந்தான். கிறிஸ்துவ காட்டி கொடுத்ததுனால என்ன நடந்தது? அவன் வயிறு வெடித்து 4 ஆண்டு நின்று செத்தான் என்று சொல்லப்படுகிறது. வயிறு வெடிச்சு போயிடுச்சு. அவன் 4 நின்று செத்து போனான். வயிறு வெடித்து குடல் சேர்ந்தது. அவன் வாங்கின அந்த நிலத்துக்கு ரத்த நிலம் என்று பேர். அந்த நிலத்துக்கு என்ன பேரு? ரத்த நிலம் என்று பேர். பண ஆசை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அவனுக்கு அவன் பணத்தையே வச்சுக்கிட்டு இருந்தாரு. யாரு? இந்த யூதாஸ். அவன் தான் ட்ரெஷரர். நீங்க நிறைய சர்ச்சில் சிலவங்க தான் ட்ரெஷர்னு இருப்பாங்க. சர்ச்சில் உள்ளவங்களுக்கே தெரியாம அவங்க எல்லாம் பணம் இருக்கும். தனியா ஒரு பக்கத்தில் வட்டியை கொடுத்துக்கிட்டு வாங்கிக்கிட்டு அவன் இருப்பான். அவன் குடும்பத்தை நீங்க பாத்தீங்கன்னா விளங்காத குடும்பமா இருக்கும். அவன் குடும்பத்தை நல்லா பாத்தீங்கன்னா அவன் குடும்பமே விளங்காம தான் இருக்கும். இப்படி செய்கிற அதே இருக்கும். ஆண்டுடைய பணம், கர்த்தருடைய பணம், அது எப்படி நாம் ஆண்டவருக்காக எப்படி மேன்மைப்படுத்தலாம்ங்கிறதெல்லாம் சிந்திக்க மாட்டாங்க. தனக்காக சிந்திக்கிற அப்படி இந்த யூதாஸ் அப்படிதான். பணம் 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 கடையில் ஆண்டவரே காட்டி கொடுத்தாங்க. இவங்க எச்சரிக்கப்பட்டோம். அநேக வேளையில ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிறார். அநேக வேளையில ஆண்டவர் எச்சரிக்கிறார். நீங்க பிரசங்கி புத்தகத்துல பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தில் நீங்க வாசி பார்ப்பீங்கன்னா பிரசங்கி 8:12 வசனம் சொல்கிறது, பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக
பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்று பிரசங்கி சொல்கிறார். எப்படி? பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறார். எல்லாத்தையும் செய்து நாள் வாழ்ந்து வாழ்ந்துருமா, அவ்வளவு தப்பு தண்டா செய்து பாவி. ஆனால் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனும், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனும் அவன் ஆசீர்வதிக்கப்படும். அவனுடைய கை பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அவனுடைய மனைவி ஆசீர்வதிக்கப்படும். அவருடைய பிள்ளைகள் அவருடைய சுற்றிலும் ஒளிமர கண்களை போல செலுத்திருக்கும். அவர்கள் நீடித்த நாட்களாக ஆண்டவருடைய நன்மையை காண்பார்கள். அல்லேலூயா. அதான் சங்கீதம் 122 சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் அவன் பாக்கியவான். அதைத்தான் சொல்லப்படுகிறது, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். 13ஆம் வசனம் சொல்கிறது, துன்மார்க்கனோ நன்றாய் இருப்பதில்லை, அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாது இருக்கிறபடினால் நிழலை போல் இருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதும் அல்ல இல்லை என்று தெளிவாக எழுதியிருக்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு மனிதன் பயங்கரமா ஒருத்தனை காலி பண்ணணும் நினைச்சிட்டாருன்னா ராத்திரி அப்படியே படுத்துக்கிட்டே அப்படியே யோசிக்கிட்டே இருப்பார். திடீர்னு பைக் எடுத்து போவார், ஆயுதத்தையும் எடுத்து போவார். நேரமா வீட்டுல போய் விழுந்த வெளியில் எடுத்து போட்டு அடிச்சு பொண்ணு போட்டு வெட்டி பொண்ணு போட்டு அவர் பாட்டு வந்து மறுபடியும் படுத்து வைக்கிறது. ஏகப்பட்ட பணம், சாராயத்தினால ஏகப்பட்ட சம்பாதி, பெரிய வீடு எல்லாம் உண்டு. அவர் தான் பொருளாதாரத்துக்கு எவரும் சாட்சி சொல்ல மாட்டார். எல்லாம் இருட்டு வேலையில எல்லாம் நடந்து போகும். ஆனா ஒரு நாளில் அவர் புல்லட்டு இன்னொரு 100 பைக்கு யமஹா இதுவும் உண்டு. 2 வண்டியும் இருக்குது. புல்லட் தான் பெரும்பாலும் ஓட்டுறாரு. ஒரு நாள் ஒரு பக்கம் போனார், போயிட்டு வரும்போது நல்லா தண்ணி அடிச்சு அப்படியே புல்லட்ல இல்லை, இந்த யமஹா பைக்ல இந்த புல்லட்டை விட்டுட்டு இந்த யமஹா பைக்கை எடுத்துட்டு வந்தார். முன்னால ஒரு கம்பி ரோடு எழுதி போற லாரி வேகமா வந்தார். அந்த கம்பி நீட்டிக்கிறது தெரியாம பைக்ல நேரம் வந்து அந்த கம்பி இப்படி ஊற்றி இந்த பக்கமா போய் கம்பியிலே கொஞ்சம் நேரம் தொங்கி இழுத்துக்கிட்டே போய் சேர்த்துக்கிறார். அல்லேலூயா. சாவு நிழலை போல், அதுதான் சொல்லப்படுகிறது, நிழலை போல் இருக்கிற அவருடைய வாழ்நாள் நீடித்திருப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கி 8:13 நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு கூட்டத்தினர் தேவன் சந்தித்தும் ஆண்டவர் சந்தித்தும் சுவிசேஷங்களை சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லியும் மனமாற்றம் அடையாத ஒரு கூட்டம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 37வது வசனம். 23:37. இவைகளெல்லாம் இந்த சந்தின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவர்களே சொல்ல யார பார்த்து சொல்றாரு? எருசலேமை பார்த்து சொல்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பவனி வந்து அந்த எருசலேமுக்குள்ளே சென்றவர் எருசலேமை பார்த்து சொல்கிறார். எருசலேமை பார்த்து சொன்ன வார்த்தை தான் கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளவனமாக நான் எத்தனையோ தன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாய் இருந்தே உனக்கோ மனதில்லாமல் போயிட்டு. காரணம் என்ன? நீ தீர்க்கதரிசிகளை கல்லெறிந்து கொலை செய்த நகரம்.
எருசலேமே உனக்கு ஐயோன்னு. எருசலேமே எருசலேமே. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆவது வசனத்திலிருந்து வாசி பாத்தீங்கன்னா அங்க நீங்க பார்க்கலாம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து, எருசலேமை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவில்லை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போக முடியாது. உன் சத்துருக்கள் உன்னை சூழ பதில் போட்டு உன்னை வளைத்துக் கொண்டு எந்த பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்று ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கையை விடுவிக்கிறார். அல்லேலூயா. இவ்வளவு என்னத்தினால் என்று சொன்னால் எவ்வளவோ ஆண்டவர் சந்திக்கிறார், பேசுகிறார், அநேக அற்புத அடையாளங்களை செய்கிறார். அப்பொழுதை செய்துட்டு அதற்கு பிறகு கூட மனம் திரும்பாத இந்த கூட்டத்தை பார்க்கலாம். ஆண்டவர் சொல்கிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 13, 14, 15 வருஷத்தில் நீங்க வாசி பாத்தீங்கன்னா அங்கு பாருங்க, ஒரு சின்ன உனக்கு ஐயோ சொல்லப்படுகிற 10ஆம் அதிகாரம் 13, கொரசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாயத்திற்கு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிறோம் தீர்வுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் சந்தித்த ஊர்கள், ஆண்டவர் போய் பிரசன்னம் பண்ணின ஊர்கள், அநேக அற்புத அதிசயங்களை பெற்றுக்கொண்ட ஊர்கள். நம்மளும் கூட எத்தனை அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். இன்னும் நாம் உணர்வுள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? உண்மையான ஒரு சாமாத்திரம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? உண்மையாக நாம் ஆண்டவரை தேடி வருகிறோமா? இன்னைக்கும் இன்று வரை மனம் திரும்பாத பட்சமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டுடைய சமூகத்தை உண்மையாக நாடாதபடி ஏதோ ஒன்று கடமைக்காக சபையில போய் விடுகிறோம். என்ன தேவை ஒன்று போய் தலை காமிச்சு வந்துடுவோம். உண்மையாக நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வருகிறோமா? எத்தனை பேர் உண்மையாக ஆண்டவரை ஆராதிக்க? நான் கை தூக்கி சொல்லல, உங்களை நீங்களே நெஞ்சை தூக்கி பாருங்க. ஏதோ ஒண்ணு போனா போகுது, போனா போகுது, போய் தலை காமிச்சு வந்துடும். கடவுள் பயம் இல்லை. ஆண்டவர் சொல்ற நியாயத்திற்கு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிறோம் தீர்வுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாய் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பகுதியில் சொல்றாரு சோதம் குமாராவுக்கு நேரிடுவதை பார்க்கிறோம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா என்ன? பயங்கரமான தண்டனை வரப்போகிறது. நமக்காக மறித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர். உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளில் கூட எவ்வளவு பேர் லேட்டாக யோசிச்சு பாருங்க. உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளுக்கு அந்த ஆராதனை கூட நம்மளுக்கு என்ன ஒழுக்கம் இருக்குங்க? எந்த உண்மை இருக்கிறது? இந்த சத்தியம், நான் இதை வாசத்தை சத்தியத்தை தியானிக்கும் போது அந்த ராஜாக்களின் புஸ்தகம் அதான் வாசம் ராஜ அனுபவத்தை அவர் கொடுக்கிறார். ஆனா இவன் சோரம் போய் வேற வேறு தெய்வங்களை கொண்டு ஜனங்களையும் பாவப்படுத்தி இவனும் பாவத்தில் விழுந்து இவனுடைய ஆயுஷ நாட்கள் போது இவன் சந்ததியை சாபத்துக்குள்ளான ஒரு சந்ததியாக மாறுகிறது. ஏன் இந்த சாபம்? உண்மையான ரட்சகரை, உனக்காக ஜீவன் தந்த ரட்சகரை, உனக்காக அடிக்கப்பட்டு ஓ பாவத்துக்காக சிலுவை சுமந்த ஆண்டவரை நீ ஏற்றுக்கொள்ளாதவள், அவருடைய சிலுவையினாலே நீ மனமாற்றம் அடையாதபடி நீ காணப்படுகிறபடினாலே
உனக்கு தண்டனை வரும். உனக்கு தண்டனை வரும். அதான் எச்சரிக்கிறது, வேதம் எச்சரிக்கிறது. ஒரு மனமாற்றம் நம்மிடத்தில் வேண்டும், மாறுதல் நம்மிடத்தில் வேண்டும். நாம் மாறாதபடி நான் எப்படியும் வாழ்வேன் என்று நான் வாழ்ந்து கொண்டிருந்தால், அதுதான் நான் சொன்ன முதல் வார்த்தை. என்ன வார்த்தை? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறது. பிடரியை கடினப்படுத்துறாங்க. எவ்வளவு கடினம் சிலவங்க நிற்பாங்க. எப்படி என்ன சொன்னாலும் அப்படின்னு எல்லாம் அப்படி ஏதாவது பண்ணா வச்சு எங்க ஊர் அறுவடை வச்சு ஒரே போட்டு அந்த படத்துல போட்டு வச்சியும் போகணும். அவ்வளவு போகணும். சிலவங்களாம் அப்படி இப்படி ஒரு துருப்பு துருப்பாங்க. சகாயமின்றி சடிதிலே நாசம் அடையும். எப்படி சகாயமின்றி சடிதிலே நாசம் அடையும். வேதம் எச்சரிக்கிறது. கடிந்து கொள்ளப்படுதல் சபை போதனை சிக்ஷை அதுதான். ஜீவ வழிக்கு நேராக உங்களை வழிநடத்துவதற்காக மாறு. இன்று வரை நான் மாறவில்லை, இனிமேலாவது நான் மாற வேண்டும். சபைக்கு சரியான நேரத்திற்கு நான் வந்து விழுவேன் என்று அப்படி கேட்பது மாத்திரமல்ல, கேட்டதன்படி நடக்க ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கண்களை நாம் செபிப்போமா? சோதரம்